கைஸ் ஆக்சுவலி எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் வந்து ரொம்ப கஷ்டம், அதை வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் உண்மையை சொல்லணும்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய கிளைண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 ட்ரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட்டை கொஞ்சம் மாதிரி வெயிட் ஏறவே ஏறாது. அண்ட் சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 kg இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 70 kg வர்றது முக்கியமே இல்லை. அதை 70 ஏஜ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ வெயிட்டை குறைச்சி மறுபடியும் வெயிட் ஏறிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசு ஆகுது இல்லை 30 வயசு ஆகுது, நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டிங்க, மறுபடியும் வெயிட் 35 வயசில் ஏறிச்சுன்னா அது வேஸ்ட்டு தான். கரெக்டாக? இப்போது நமக்கு தேவை வெயிட் லாஸ் கிடையாது, நமக்கு தேவை லைஃப் ஸ்டைல். இதான ஃபேக்ட் அதானே. ஏன்னா நீங்கள் வாழ போகிறது வந்து 35 வயசு வரைக்கும் கிடையாது, நீங்கள் வாழ போகிறது 70 80 வயசு வரைக்கும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் லைஃப்லாம் கொண்டு போனோம்னா உங்கள் வெயிட் லாஸை ஸ்பீடாக பண்ணவே கூடாது. நீங்கள் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா மறுபடியும் வெயிட் ஏறிடும். இதை என்னால் ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். பிகாஸ் நிறைய பேர் இப்போ என்னோட கிளைண்ட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிம்பிள் நிறைய பேர் வந்து வெயிட்டும் ஏற்றிருக்காங்க. ஃபேக்ட் அதான். நான் வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லணுமோ அது என்னோட இது கிடையாது. என்னோட வீடியோ பார்த்து ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகி ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைலாக மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கனாலே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஏன் மெயின்டைன் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி 2 கிலோ எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கிலோ. சின்ன விஷயம் தான். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்பீடாக பண்ணாலே போதுங்க. நீங்கள் ஸ்பீடாக வெயிட்டை குறைச்சி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண போகுது. ஆனால் உங்கள் மறுபடி வெயிட் ஏன் ஏறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்டனை விட்டுட்டு நீங்கள் பாட்டு சீட் மீல்ஸ் லைக் அந்த பீஸா பர்கர் இதெல்லாம் சாப்பிட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணணும் தெரியாமல் இருப்பீங்க. பட் நான் பேலன்ஸ் பண்ணுற வீடியோன்னு போடுறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு பேசிக்காக நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம், மாதத்துக்கு 2 3 கிலோ எப்படி குறைக்கலாம், அண்ட் அது எப்படி வந்து 70 to 60 ஏஜ் வரையும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள். நான் ரொம்ப 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 சிம்பிளாக சொல்கிறேன். சரியா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன சாப்பிடுவீங்க? இட்லி சாப்பிடுவீங்க. கரெக்டாக? இல்லை தோசை சாப்பிடுவீங்க, இல்லை பொங்கல், எனிதிங் யூ வில் ஈட். ரைட்டா? ஸோ அதை நீங்கள் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அண்ட் ஃபேட் ஆக்சுவலி வந்து உங்கள் டயட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக சொன்னால் ப்ரோட்டீன், கார்ப்ஸு, ஃபேட்டு, ஃபைபர் இது 4மே உங்கள் டயட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் முக்கியமாக ஏன் சொல்லணும்னா இது மாதிரி பேலன்ஸ் சாப்பிட்டா தான் உங்களுக்கு மறுபடி வெயிட் ஏறாமே இருக்கும். இப்போது நீங்கள் இந்த கார்ப்ஸ் எல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்றீங்க, ஃபேட் மட்டும் சாப்பிட்றீங்க, ஃபைபர்ஸ் மட்டும் சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி வந்து பேலியோ டயட் இண்டிபெண்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணால் ஃபாலோ பண்ணி ரைஸே சாப்பிட்லாம் உங்களுக்கு ஆப்வியஸ்லி வெயிட் குறையும். பட் இதை மாதிரி சாப்பிட்டு என்ன ஆகும்? வெயிட் ஏறிடும். கரெக்டாக? ஃபேக்ட் அதானே. இதை நீங்கள் மறுபடியும் இப்படி தான் சாப்பிட தான் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ 30 வயசு ஆகுது, நீங்கள் 35வது வயசுக்குள்ளே நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க ரைஸு. யூ ஜஸ்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ மெயினாக ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இதுவும் இருக்கணும், ப்ரோட்டீனும் இருக்கணும், ஃபேட்டும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தால் தான் மறுபடியும் வெயிட் ஏறாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து இட்லி தோசை சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க, பிரச்சனையே இல்லை. அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டுக்கு என்ன ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கங்க. லைக் ஆல்மண்ட்ஸ் வந்து ஒரு ஹெல்தி ஃபேட். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஆல்மண்ட்ஸ் ஒரு 10 ஆல்மண்ட்ஸ் எடுத்துங்க. இப்போ இட்லி தோசை சாப்பிட்றீங்க, ஒரு 3 இட்லி தோசை சாப்பிடுங்க. அண்ட் தென் கேரட்டோ எனி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க அந்த பிளேட்டில். அண்ட் சேம் டைம் வந்து எக் வந்து ஒரு 3 எக் ஆட் பண்ணிங்க. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? வெரி சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து பொங்கல் சாப்பிடுங்க, எது வேணால் சாப்பிடுங்க, பிரச்சனை. பட் கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா எக் வந்து ஹோல் எக் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மட்டும் லைக் எக் ஒயிட்ஸ் ஆட் பண்ணுங்கள். பட் ஸ்டில் நீங்கள் நார்மல் பர்சன் எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா கைஸ்? இந்த பிரேக்ஃபாஸ்ட் தாங்க என் கிளைண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், சத்தியமாக வெயிட் குறைஞ்சிருக்கு, ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? அண்ட் தென் லஞ்சுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரைஸ் சாப்பிடுவோம். கரெக்டாக? எல்லாருமே ரைஸ் சாப்பிடுவோம். ஸோ நீங்கள் ரைஸ் சாப்பிட்றீங்க. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆயில் வந்து ஃபேட் வந்து தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ஆயில் கண்டிப்பாக ஊற்ற தான் போகிறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ அதை ஊற்றிடுவாங்க. பிகாஸ் என்னோடய ஒய்ஃபுமே அப்படி தான் இருக்காங்க. நான் என்ன தான் ஆயில் ஊற்ற வேணாம்னு சொன்னாலும் அவங்க ஊற்றிடுறாங்க. பட் ஸ்டில் அது அவங்க நம்ம நல்லதுக்கு நினச்சி பண்ணுறாங்க. பட் அது நம்ம கெட்டது தான். பட் ஸ்டில் எனிதிங் நம்ம கொஞ்சம் ஆயில் மட்டும் கம்மி பண்ணி ஊற்ற சொல்லுங்கள். அவங்க ஊற்றுவாங்க, பட் ஸ்டில் கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்ற சொல்லுங்கள். அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சிக்கனோ பன்னீரோ. ஓகேவா? சிக்கன் நான் ஏன் சிக்கன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறப்போ நீங்கள் வெயிட் லாஸை ரொம்ப ஸ்பீடாக பண்ண முடியுங்க. ஓகேவா? பிகாஸ் என்னோட கிளைண்ட் எல்லாமே ப்ரோட்டீன் வந்து அதிகமாக எடுக்க மாட்டாங்க, ஆனால் டெய்லி கன்சிஸ்டண்டாக எடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்டாக எடுக்கிறப்போ உங்களால் ஈஸியாக வெயிட்டை குறைக்க முடியும். அண்ட் சேம் டைம் மசில் லாஸ் ஆகாமல் இன்ச் லாஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? அது ஆக்சுவலி நான் சொல்ல ரொம்ப நேரம் போயிடும். பட் ஸ்டில் உங்களால் சிக்கன் சாப்பிடும்போது அட்லீஸ்ட் பன்னீராச்சும் 100 கிராம் வாங்கிக்கோங்க. சரிங்களா? 100 கிராம் பன்னீர். ஓகேவா? இப்போ லஞ்ச் முடிஞ்சு. அண்ட் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு என் கிளைண்ட்ஸ்க்கு யாருக்குமே எந்த இதுவும் வந்ததில்லை. ஸோ அதனால் வந்து நான் என் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே சோயா சங்க்ஸ் வந்திருக்கேன். பட் ஸ்டில் இது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. சோயா சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்காமல் 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் சேம் சப்பாத்தி வந்து 3 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அண்ட் தென் எனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிங்க. வெரி சிம்பிள். ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், அண்ட் தென் ஃபைபர் இருக்கணும். இது 4 இருக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பிரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஃபேட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் அதிகமாக லைக் கார்ப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அண்ட் சேம் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? கார்ப்ஸ் வந்து எப்போ கம்மி பண்ணணும் அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா எடுத்தோன்னே ரைஸ் 2 இட்லி சாப்பிடுங்க. அப்படின்னா சாப்பிடக்கூடாது.
ஃபஸ்ட்டு நீங்கள் 4 இட்லி நீங்கள் நார்மலாக சாப்பிடுங்க அதே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் இப்போ வெயிட் குறையில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 90 கேஜி இருக்கீங்கன்னா ஒரு 87 கேஜி கொண்டு வச்சிங்க, அதுக்கப்புறம் குறைக்கவே இல்லைனா அப்போ வந்து ஒரு இட்லி கம்மி பண்ணுங்கள். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 5 3 மணி ஒரு அப்போ குறையலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கிராஜுவலாக குறையணும். ஓகே, அதை விட்டுட்டு நீங்கள் எடுத்தோன்னா 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த வெயிட் குறையாதப்போ மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். இல்லை எனக்கு வெயிட் நான் வந்து டயட்டை கம்மி பண்ண மாட்டேன்னா ஒர்க் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாக்கிங் வந்து ஒரு டெய்லி 5 km நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 7 km மாற்றுங்க. இப்படி பண்ணிங்கனாலே குறையும். ஓகேவா? ஏன்னா நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து 10 கிலோலாம் குறைக்க முடியாது இந்த டயட்டில். ஆனால் இதில் வந்து 2 கிலோ 3 கிலோ குறைக்கலாம் மாதத்துக்கு. இது குறைக்க முடியும். நிறைய பேர் குறைச்சிருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட்லேயே போட்டிருக்காங்க நிறைய குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட்லி ஒர்க் ஆகும். பட் இப்போ ஸ்நாக்ஸ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எனி ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் இந்த விஷயம் வந்து நீங்கள் இப்போ பசிக்குது அப்படின்னா நிறைய சாப்பிட்டுக்குங்க, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்குங்க. ஓகேவா? ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எனிதிங் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்குங்க, ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஆயில் இந்த மாதிரிலாம் இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ பசிக்குதோ அந்த டைம்லாம் சாப்பிடுங்க. அண்ட் ப்ரோட்டீனும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. வெரி சிம்பிள் கைஸ். நீங்கள் இதை மட்டும் பண்ணி பாருங்கள், மேஜிக் ஹேப்பன்ஸ். வெயிட் கண்டிப்பாக குறையும். பிகாஸ் என்னோடய கிளைண்ட்டு குறைஞ்சிருக்கு. அதை வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல ரிசல்ட் வந்துருக்கு, ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தவங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபார் ப்ரோட்டீன் எடுக்க முடியல ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்கு சோயா சங்க்ஸ் டெய்லி 4 எக்கு சோயா சங்க்ஸ் இது மட்டும் எடுத்திங்கனாலே 50 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி வந்துடும். இதை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண பாருங்கள். நீங்கள் புதுசாகவோ நீங்கள் கஷ்டப்பட்டோ ஒன்றும் பண்ண தேவை. ஸ்லோவாக பண்ணுங்கள். 6 மாதம் மாதத்துக்கு 1 கிலோ வச்சுக்கோங்களேன். 6 கிலோ இல்லை, எதுவுமே பண்ணாததுக்கு இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்களா? ஜனவரி மாதம் வந்து ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்களா? பண்ணீங்களா? பண்ணல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து 100% ஃபாலோ பண்ணணும், அப்படி ஒர்க் ஆகாது. ஸ்லோவாக பண்ணுங்கள், ஸ்டெடியாக பண்ணுங்கள், கம்ப்ளீட்லி ஒர்க் ஆகும். பிகாஸ் என்னோட கிளைண்ட் ஒர்க் ஆகிருக்கு அண்ட் உங்களுக்கும் ஒர்க் ஆகும் கைஸ். இவ்வளோ ஈஸியான யாரும் சொல்லி தர மாட்டாங்க, பட் உங்களுக்காக சொல்லி தந்திருக்கேன். ஸோ அதுக்காகச்சும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.